வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நாம இன்னைக்கு இறால்ல ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அது செய்யறதுக்காக நான் இறால் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இறால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கடலை பருப்பு இது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கு. இதை நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை நம்ம இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல இந்த கடலைப்பருப்பு கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவி சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம கொரப்பா இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ நல்ல பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்தி கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச இறாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இறால் நம்ம இப்ப போட்டிருக்கிறது தனியா தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது கொஞ்சம் நல்லா நச்சு விட்டே கலந்து கொடுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம பருப்பு அரைக்கும் போதும் எந்த தண்ணியும் சேர்க்கல. இந்த இறால்ல இருந்தும் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதனால அப்படியே நல்லா நச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் எடுத்து நம்ம கையில வச்சு உருட்டணும்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இறால் இருக்கிறதே தெரியாம நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த வடை மிக்ஸை ஒரு லெமன் சைஸ்க்கு நம்ம ஒரு உருண்டையா உருட்டிட்டு நம்மளோட உள்ளங்கையில வச்சு ஒரு அமுக்கிட்டோம்னா அந்த வடையோட ஷேப் நமக்கு கிடைச்சிரும். இதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில போட்டு எடுக்க வேண்டியதான். இதோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிரஸ் பண்ணதுக்கே சூப்பரா ஷேப் வந்துருச்சு. பாத்தீங்களா? நமக்கு எங்கேயுமே அந்த இறால் சேர்த்ததும் தெரியல, விரிசலும் இல்லை. எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட் பண்ண வேணாம், மிதமான சூட்ல இருந்தா போதும். ஏன்னா உள்ள இருக்க இறால்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையுமே தட்டி போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம இறால்ல குழம்பு, ஃப்ரை, கிரேவி இந்த மாதிரியே யூஸ்வலா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வடையை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வடையா தட்டி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நம்ம வடையை திருப்பி போடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு. இந்த மாதிரி மிதமான தீயிலேயே 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா இருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வடையோட கலர் பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப வடையை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் தட்டி போட்ட மாதிரியே மீதி இருக்கக்கூடியதையும் தட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம செகண்ட் பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் போட்டு வடையும் நல்ல கோல்டன் ப்ரௌனா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையுமே நம்ம இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இறால் வடை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களோட சந்திக்கிறேன். டாடா.